ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் தான் சந்திக்கக்கூடிய இந்த பாவ செயல்கள், பாவ சுபாவம், அநீதி நிறைந்த இந்த உலகத்தை விட்டு எப்படா விடுதலை பெறுவோன்னு காத்திருப்பான். இந்த உலகத்தை விட்டு கடந்து எப்பொழுது தேவ சமூகத்தில் போய் நித்தியமாய் வாழணுன்ற ஏக்கம் ஒரு விசுவாசிக்கிறது. அவன் இந்த உலகத்தை நேசிச்சுக்கிட்டு இருந்தானா, இந்த உலகத்தில் தான் இருதயத்தை வச்சுருந்தானா, அவன் பரலோகத்தை ஒருபொழுது நேசிக்க மாட்டான். பரலோகத்தில் ஒருபோதே அவனுக்கு வாஞ்சையும் விருப்பம் இருக்காது. இன்னைக்கு யார் இதை சொல்கிறான்? இன்னைக்கு எந்த சபையில் நரகத்தை குறித்த பிரசங்கம் இருக்குது? எந்த சபை பரலோகத்தினுடைய நன்மைகளை சொல்லுது? எல்லாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாறு, இந்த உலகத்தில் கஷ்டப்படாமரு, இந்த உலகத்தில் மேன்மையான இடத்தை அடி, இந்த உலகத்தில் கண்ணீர் விடாமருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் கடவுள் உனக்கு நன்மையை தரான்றான். ஆனால் வேதம் நமக்கு அது எதிரான ஒன்று சொல்லுது. இந்த உலகத்தில் நீ அந்த தரித்திரனை போல நீ வியாதிப்பட்டு உன்னுடைய பருக்கில் நாய் நக்கிய நிலைமைக்கு போனாலும், இந்த உலகம் உன்னை புறந்தொல்லி நீ எவ்வளவு உபத்திரங்களை இந்த உலகத்தில் சந்திச்சாலும், நீ விசுவாசம் உள்ளவனா தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது தேவன் உனக்கு நித்திய ஒரு உலகத்தை வச்சிருக்கிறார்.